இப்போ நாங்கள் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்டர்வல் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இன்டர்வல் செம்ம ரெஸ்பான்ஸ். ஏன்னா ரொம்ப கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அண்ட் சிங்கிள் டேக்கில் எடுத்துருக்கோம். ஸோ இன்டர்வல் அது மெயினாக மென்ஷன் பண்ணிட்டு போனாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. படம் பேரே ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இருக்கு. ஆமாம். அது எப்படி இருக்கு? இல்லை, இது வந்து ரொம்ப நாள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூவி வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதனால் அதுக்கேற்ற ஒரு படமாக நம்ம படம் இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் ரிவ்யூஸும் வந்துகிட்டு இருக்கு இருக்கும். இப்போ மலையாளத்தில் இது வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸை பற்றி. ஆமாம் ஆமாம் இப்போ நம்ம இது தமிழில் இப்போ நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அது எப்படி இருக்கு? இல்லை, அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹோல் ஒரு 10 பேர் கூட்டமாக இருந்து படம் பார்த்து ஒரு படத்துக்குள்ளே ஒரு 10 பேர் இருந்து ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ எங்கள் படம் அது வந்து என்ன மாதிரி இருக்கிற ஒவ்வொரு நீங்களும் இல்லை அவரும் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற அளவுக்கு கண்டிப்பாக அந்த படம் இருக்கும். அதை பற்றினா படம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் பற்றின படம் தான். உங்களுக்கு தெரியும்ல, உங்க கூட ஆக்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? இல்லை, எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸே உங்க கூட ஆக்ட் பண்ணிட்டாங்க. இல்லை, படத்து மூலியமா தான் எனக்கு இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அதுதான் எங்கள் உண்மையான விஷயமே. ஸோ இவங்கெல்லாம் படம் மூலியமாக எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனால ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸாக அவங்களுக்கு தெரியுறாங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் ஓகே ஒரிஜினலாகவே இவங்க லைஃப்பில் இருக்காங்க போல அப்படின்னு. பட் இவங்க எல்லாருமே எனக்கு படம் மூலியமாக தான் தெரியும். ஆமாம். ஸோ படத்தை பாருங்கள். உங்களுக்காக, எனக்காக. நீங்கள் நாளைக்கு அந்த ஸ்க்ரீனில் வரும்போது நான் பார்ப்பேன் உங்களுக்காக. கரெக்டுங்களா? எல்லாரோட ட்ரீம் இருக்குல்ல. நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம எப்போ வர்றது? நம்மள மாதிரி ஆளுங்களாம் என்ன மாதிரி ஒருத்தராக வரும்போது சப்போர்ட் பண்ணாதான் நம்ம எல்லாருமே மேலே வர முடியும். அதுக்காக பாருங்க. ஓகே ப்ரோ. சின்ன சின்ன படத்தை நிறைய பேர் நம்ம சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. பெரிய படம் வந்தால் மட்டும் அவ்வளோ பேர் போய் பார்க்குறாங்க. அப்படி இல்லவே இல்லை. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் நான் பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் நல்ல கதை இருந்தால் எல்லாருமே பார்க்குறாங்க. அதை நம்பி தான் நாங்கள் அந்த படமும் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுவோம். நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ என்னன்னா, இப்போ இஸ்லாமியங்களாம் வராங்க, சும்மாலாம் இருக்காங்க அப்படின்றாங்க. அது சும்மாலாம் இல்லை ப்ரோ, அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது வில்ஸ்பட்டு அவங்க நிறைய பேர், கேபி பாலா அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் அவ்வளோதான் கொடுத்துருக்காரு டேரக்டர், அதனால அவர் அவ்வளோதான் பண்ணியிருக்காரு. வேற எப்படி சொல்றது? இல்லை ப்ரோ. ஸோ ஆல்ரெடி அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூவிஸ் மாதிரி இருக்கா, இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நம்ம சின்ன வயசான மெமரிஸ்லாம் அப்படியே டேரக்டர் கொண்டு வந்திருக்காரு. நம்ம ஒரு கோலை தேடி போகிறோம், அது நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் வருது, அதை பற்றிலாம் நல்லா பேசியிருக்காரு. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குதா அதே படத்தில்? நெக்ஸ்ட் என்னென்ன வரும்ட்டு ஒரு ஃப்ளோவாக போகும் ப்ரோ, ஜாலியாக இருக்கும், நல்லா இருக்கும் பாருங்க. ஓகே ப்ரோ. சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்படியே. அதான் நம்ம சின்ன வயசுலேருந்து வந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ அப்படியே மூவியில் பார்க்குற மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கும். மஞ்சுமல் பாய்ஸ்லாம் வந்துச்சுல, அந்த மாதிரி போயிட்டு அந்த மாதிரி இல்லை ப்ரோ, இது வந்து நம்ம ஸ்கூல் லவ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஒரு புது இடத்துக்கு போனோம்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி புதுசாக வரும்ல. காலேஜில் போனால் காலேஜில் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூடலாம் அந்த மாதிரி வந்து டேரக்டர் காமிச்சிருக்காரு, நல்லா இருக்கும். ரேட்டிங் ப்ரோ 5க்கு 4.5. மூவி நல்லா இருக்கு பிரதர். என்ஓபி தானே கேட்குறீங்க? நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. டீமாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸாக வந்து பாருங்க, படம் சூப்பராக இருக்கு. ஆல்ரெடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூவிஸ் மாதிரி இருக்கா, இல்லை அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக? இல்லை, இது கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜோனில் எல்லாருமே வந்து ஸ்டார்ட் அப் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்லாம் தோணும்ல, நம்ம பசங்களாம் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, புதுசாக இருக்கும் கொஞ்சம். இப்போ யூடியூபர்ஸ் எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் இதில் இருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. இப்போ அவங்கெல்லாம் இதில் நடிச்சிருக்கனால படத்தோட எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் வெளியே. அது வந்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அவங்க கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. அவருக்கு போர்ஷன் கம்மி தான், பட் இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன வந்துச்சோ அதை கரெக்டாக பண்ணிட்டாரு. இல்லை, மஞ்சும்பல் பாய்ஸ் வேற த்ரில்லர் ஸ்டோரி அது. பட் இது வந்து ஒரு ஃபன்னு, பக்கா ஃபேமிலி பேக்கேஜாக வந்து பார்க்கலாம். அது எமோஷன் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும் இந்த படத்தில். அவர் நல்லா பண்ணியிருக்காரு சார், எதிர்பார்க்கல, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரு கொஞ்சம் காமெடி பேட்டர்னில் தான் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு, செம்மையாக பண்ணிருக்காரு. அவரும் சூப்பராக பண்ணி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. ட்ரை பண்ணி 4 கொடுக்கலாம் ப்ரோ. படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு, பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி இருந்தது ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸை பற்றி எடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா தான் ப்ரோ இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இது எப்பவும் போல தான் இருந்தது, ஸ்பெஷலான இல்லை. அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ, அந்த மாதிரிலாம் இல்லை. நான் ஃப்ரெண்ட்ஷிப் படம் கொஞ்சம் யூடியூபர்ஸ் எல்லாமே சேர்ந்து நடிச்சிருந்தாங்க.
அது நல்லா இருக்கும்னு நினைச்சேன். எப்பவும் போல மாதிரி தான் இருக்கு, ஸ்பெஷலான எதுவும் இல்லை. இப்போ போர் அடிக்காம போதா இல்ல லாக்லாம் இல்லாம? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா தான் போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெருசா எதுவும் இல்லை ப்ரோ. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே தெரிஞ்சிச்சு, செகண்ட் ஹாஃப் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. மற்றபடி சாங்ஸ்லாம் சாங்ஸ் அதுவும் அந்த மாதிரி தெரியலையே ப்ரோ. பாலாலாம் நல்லா காமிங்க. இல்ல பாலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் இது வந்திருந்தாரு. அப்புறம் பெருசாலாம் எதுவும் இல்லை ப்ரோ. பாலா மில்ஸ் பேட்னா பெருசாலாம் எதுவும் இல்லை படத்துல, சும்மா பேருக்கு வந்தாங்க அவ்வளோ, மற்றபடி வேற எதுவும் இல்லை. ரேட்டிங் ப்ரோ 5க்கு? 5க்கு 2 தரலாம் ப்ரோ. ப்ரோ ஓரளவுக்கு பார்க்கலாம் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஓகே இப்போ யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்ரெடி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா? இல்லை ப்ரோ, ஏதோ நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கு. ஆ லாக்லாம் இருக்க படத்துல ப்ரோ ஓரளவுக்கு ப்ரோ நல்லா இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ என்ன நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஆ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கதை என்னன்னு தெரிஞ்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், ஏதோ பரவாயில்ல, பார்க்கலாம், ஒரு டைம் வாட்சிங் பார்க்கலாம், ஃபேமிலியோட ஒன்றா பார்க்கலாம் உட்காந்து. ஓகே ரொம்ப லாக் இருக்கா? லேக்லாம் இல்லை ப்ரோ, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கு. சரி ஓகே தேங்க்ஸ். ரேட்டிங் ப்ரோ 5க்கு? 5க்கு 3, 4 ப்ரோ. இர்ஃபான் இருக்காரு, என்னதான் பண்றாரு? அவர்லாம் சும்மா இருக்காரு ப்ரோ. ஆ வேஸ்ட். ஆ எல்லாருமே தான், அவர் மட்டும் சும்மா வராங்க போகிறாங்க, அவள் தான். அது முக்கியமான கேரக்டரா அதெல்லாம் நார்மலா? ஆமாம், சும்மா டைலாக்லாம் அவ்வளோ இல்லை, சும்மா டைலாக் அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்க மாதிரிலாம் கொடுக்கும்.